தமிழ்நாடு இத்தனை லட்சம் உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம். மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம். செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. ஓகே. என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு டவுட். எது குறையணும் சார்? அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கு சார். பழுக்க தலையா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்குறியை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே. இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கடன் வாங்குறீங்க, இந்த கடன் திருப்பி கட்டணுமா? நம்ம கட்டணும். எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்துல எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியும் உயர்த்தினா யார் அதை கட்ட போறது? நாங்க தான் சொல்றோம். நம்ம தானே கட்டணும். கேட்கறான் தாள் அறிவு இல்லாம உனக்கு என்ன வந்துச்சுன்னு குடியார கமோதி பேர இதுக்கு மேல ஏதாச்சும் பேசல சங்கல வச்சு கொண்டு விடுங்க. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? நீ தான் படிச்ச மேதையாச்சே. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்ன சிட்டிசனை பார்த்து கேட்கிற? அரசாங்கம் கடன் வாங்கிச்சு என்ன முதலமைச்சர் வீட்டுல இருந்தா எடுத்து கொடுப்பாரு? அந்த 2 கோடி கார் எடுத்து கொடுப்பாரு. கொடுப்பாரா? உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தடவை கிடையாது. ஓகே. எவ்வளவு திமிரு தெரியுதா அவங்களுக்குலாம்? இந்த பொண்ணு கேக்குது, உனக்கு என்னமா உங்க அப்பா கடன் வாங்கினாலே நீ பொறுப்பு இல்லையா? நீ கடன் வாங்கினாதான் நீ பதில் சொல்லணும். அரசு அது பாட்டுக்கு வாங்கிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு? எவனாவது பேசுவானடா அப்படி? ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு டிவி சேனல்ல பேட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளவு திமிரு பிடிச்சவங்களா அவங்க இருப்பாங்க, எந்த அளவுக்கு அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் பொருளாதார மேதை. இனிமேல் யாராவது நீங்க டிபேட்டுக்கு கூப்பிடும் போது பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும். இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் சொல்றாப்புல அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்லை அப்படின்றாப்புல. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? கூட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இருந்து வெக்கமா இருக்கு. சரி, அரசுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசு எவ்வளவு கடன் வாங்கினா என்னன்னு கேட்கிற இதே பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் 2018 சார் 2018 என்ன பேசினாரு, 2025 என்ன பேசினாரு அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தாலே சார் எவ்வளவு பெரிய பொருளாதார புடுங்கின்னு தெரியும். சரி, அப்ப நீங்க பரம்பரை எல்லாம் கடன் வாங்கிட்டு போலாமா அப்படின்னா அது மாதிரி வாங்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, உங்க உள்நாட்டில் உற்பத்தியுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்க கடன் வாங்க முடியாது. அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்புல ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. 2 விழுக்காடு அளவுக்கு தான் உங்களால் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அதில் இடம் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு அப்படியே உங்களுக்கு என்ன இருக்கு இருக்கு? சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே. இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தடவை கிடையாது. ஓகே. நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன்லாம் ஸ்டாலினை போன்ற உண்டா, திராவிட மாடலை போல உண்டா, ஊபியை பாருங்கள், மாப்பியை பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டை பாருங்கள், இப்படி வளர்ந்துருக்கு அப்படி வளர்ந்துருக்கு உருட்டமா அதோடு நின்னுக்கோங்க. பிடிஆர் தியாகராஜனை விரட்டி விட்டுட்டு இது போன்ற தற்குறிகளை கொண்டு திட்டக்குழுவோட தலைவராக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். அதனால தான் இந்த ஆட்சி இப்படி முட்டு சந்தில் முக்காடு போட்டுக்கொண்டு இன்று நிற்குது. எல்லாம் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு தான். போட்டும், பீட சீக்கிரம் ஒழிஞ்சிடும். இந்த திமிர்த்தனமும் ஆணவ போக்கும் அந்த உடல் மொழியும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கே கோபத்தை விளைவிச்சிருக்கோம். இந்த கோபத்திற்கு 2026 தேர்தலில் மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு மோசமான சர்வாதிகாரி யாரு சொல்லுங்க? வேற யாரு? நான் தான். ஒழுங்கினமும் முறைகேடும் தலை தூக்குமானால் நான் சர்வாதியாக சாரி இவரான சர்வாதிகாரியாக மாறி நடவடிக்கை எடுப்பேன். புடுங்கிருப்பாரு, அப்படியே ஒரே புடுங்கி இங்க நின்றுப்பாரு. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. பச்சையா சொல்றேன், இது வரல யாரும் சொல்ல, நானும் சொல்லல. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். பாஜக என்பது அகில இந்திய திமுக, திமுக என்பது தமிழ்நாட்டு பாஜக. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையினுடைய மனதிலே ஒரு வெறியுணர்வை உருவாக்கி ஹிட்லர் செய்த அதே தந்திரத்தை, அதே யுக்தியை அப்படியே பயன்படுத்தி இந்த கட்சி ஆட்சி வந்தது.
என்னையா சொன்ன? வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? சேர இழுத்து தெருவுல விட்டு போறான். இங்க பாரு கை வேற நடக்குது, சொன்னா கேளு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி பங்கு கேக்குறீங்கல்ல, என்ன தேவை வந்துருச்சு இன்னைக்கு உங்களுக்கு? தேவை என்னன்னா தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். அந்த மூக்கணாங்கயிறு போட்ட மாதிரியாவது தரிகட்டு ஓடாம நிறுத்தி வைக்க முடியும். ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் பிடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. திமுகவை பார்த்து பிஜேபி பயப்பட்டு இருக்கு டெல்லியில. அப்படியா? நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. இதை சொல்லுகின்ற யோகிதை அவங்களுக்கு இருக்கான்னு யோசிக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவங்க அவங்க சொல்றாங்க. தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணுமா இல்லையா? ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. ஆர்எஸ்எஸ் அது ஒரு நல்ல இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம். என்னடா போற ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா, அவரு விடாதியா, சும்மா நில்றா. நம்ம ஊர்ல இருக்கிற திராவிடர் கழகத்தை போலதான் ஆர்எஸ்எஸ். நாங்க சொன்னோமா? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்காரன் எஸ்கேப் ஆகுறான், போனா ரத்தம் கட்டிச்சான். யார் சொன்னா? ஐயா கலைஞர் சொன்னாரு. எங்க அந்த கிழவன்? படுத்து தூங்குறாரு. தூங்குறானா? 7 மணிக்கு அப்படி இல்லடா உனக்கு. இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் நடக்கிற போது உங்களுடைய தாய் திராவிடர் கழகம் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் நாடுக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. நீங்கள் சுதந்திரமே தரக்கூடாது. டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. அப்படியே தருவதென்று முடிவு செய்து விட்டாலும் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏனென்றால் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழே எப்போதும் நாங்கள் வாழ விரும்புகிறோம். தீர்மானம் போட்டு முன்மொழிந்தவர் யார் சொல்லுங்க? பெரியார். நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1. அவங்க கூட வெக்கம் இருக்கிற, மானம் இருக்கிற, சூடு இருக்கிற, சொரணை இருக்கிற காங்கிரஸ்காரன் எப்படிங்க இருக்க முடியும்? கூட்டணியிலே இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? அப்படி இருக்கிறவன் எல்லாம் மானம் கெட்டவனா இருப்பான். சரி, எனக்கு மானம் இருக்கு. நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கெட்ட பயல. நான் மானம் உள்ளவன்டா. ஒரு தேஜஸ்வி தோத்தது காரணம் சொல்லட்டுமா? காங்கிரஸ். உங்க ஊர் முதல் மந்திரி இங்க போகாம இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். டேய் அவன ஒரு ரொட்டி கூட திங்க மாட்டேங்கடா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா. ஸ்டாலினால தான் பீகார் தோத்துட்டீங்க. இப்ப நான் என்னங்க சொன்னேன்? ஸ்டாலினால தான் தேஜஸ்வி யாதவ் தோத்ததா? தோப்பதற்கு திட்டமிட்டு சொன்னீங்க. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இது இந்திய எதிர்ப்பு மாநிலம். நீங்க போய் பெரிய இந்திய எதிர்ப்பு வீரர்களா நீங்க? அப்ப ஏன் உங்க வீட்டுல இருக்க உன் தங்கச்சி இந்தி படிச்சது? உங்க மாமா மகள எப்படி இந்தி படிச்சா? இந்தி வந்து விட்டால் அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி, பிதா என்று அழைக்க முடியாது, பிதாஜின்னு சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லிட்டு உங்க பேரன் எப்படிங்க டெல்லியில சின்ன வயசுல மந்திரியா இருக்கிறான்? அவனுக்கு நல்லா இந்தி தெரியும். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கு கூட நான் பார்த்ததே இல்ல. தமிழ்நாட்டில் இருக்க எவனும் இந்தி படிக்காதுன்னு உன் வீட்டுல இருக்க பிள்ளைங்களை படிக்க வச்ச இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு நீங்க என்னமோ பெரிய கொள்கை மரபு பேசுறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சார். கொள்கை கூட்டம் தான் சார் அது. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. திராவிட கூட்டம். நீங்க நடத்துற பள்ளிகளில் அதிலே இந்தி இருக்கு சார். நீங்க பேசுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. வாயாலே வட சுடுவார், நன்றாக வாயாலே வட சுடுவார். ஏங்க 85 வயசு துரைமுருகன் பொதுவுல இன்பா ஐயா. எனக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசை தான், ஒரே ஒரு ஆசை. எங்க ஜமீன்தார் சின்ன ஜமீன்தாரை நாங்க முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்துருவோம். எங்க ஜமீன்தாருடைய வாரிசு இன்பையாவே முதல் மந்திரியா வந்து அதிலே நான் மந்திரியா இருக்கணும். இன்ப நிதிய முதலமைச்சர் ஆக்குதான் சாவம். இப்பவே செத்துரு, நீ இப்பவே செத்துரு. சாவு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. விரக்திய வேதனைய மக்கள்கிட்ட கொட்டியிருக்காரு. உங்ககிட்ட சொன்னாரா என்ன? பொது இடத்துல சொன்னாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா உங்களுடைய வாடிக்கையை வச்சீங்கன்னா நீங்கள் திமுகவுடைய கொள்கை பரப்பு செல்ல விரைவில் அறிவிக்க முடியும். என்ன பாக்குற? துப்புறானேனா உன்ன மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். திமுகவினர் சொன்னதான் நான் கேள்வி. அதனால தான் சொல்றேங்க. இப்படி கிறுக்கு யாரோ கிறுக்கன்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. உங்களுக்கு கவலையே இல்லையா?
தமிழ்நாட்டுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல 4.5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி புதுசா கடன் வந்திருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்பட்டா நீங்க புத்திசாலி எடுத்துக்கலாம். பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். எல்லா வரியும் இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு கூடி போச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க புத்திசாலி எடுத்துக்கலாம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? கனிமொழி போன தேர்தலில் சொன்னது என்ன? இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் இங்க இருக்க டாஸ்மாக் சொல்லுச்சா இல்லையா? சொன்னாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களா?